நேர்களே, ஃபீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர். பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். என் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு ஆளுமை, வளர்ச்சி திறன். ஆளுமை என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டி என்பதாகும். ஆளுமை வளர்ச்சி திறன் என்றால் அது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகும். இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்கிறது என்னுடைய மிக மகிழ்ச்சிகரமான, நான் ஆவலாய் விரும்புகிற, படிக்கிற, பிறரிடத்தில் எதிர்பார்க்கிற அனைத்தும் இந்த சைக்காலஜியிலேயே பர்சனாலிட்டி என்பது தான். ஒவ்வொரு மனிதனும் பர்சனாலிட்டியிலே, ஆளுமையிலே வளர்ந்து திறனுடையவர்களாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானவராக, திறனுடையவராக வர வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. இப்பொழுது நான் பேசுகிற இந்த தலைப்பு, ஒவ்வொருவரும் இந்த உலகை மாற்ற நினைக்கிறார்கள், ஆனால் யாரும் தன்னை மாற்ற நினைப்பதில்லை என்றுதான் ஆளுமை வளர்ச்சியின் தேவையை உணர்த்துகிறார் லியோ டால்ஸ்டாய். லியோ டால்ஸ்டாய் குறித்து நான் முந்தைய கதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு ரஷ்யன், அவர் ஒரு ஏத்திஸ்ட். ஆனால் பிற்காலத்தில் வேத புஸ்தகத்தை வாசித்து, பைபிளை வாசித்து அவர் கிறிஸ்டியனாக மாறினார். அந்த வேத புத்தகத்தில் காணப்படுகிற அத்தனை நுட்பங்களும், அறிவுகளும், ஞானங்களும், புத்தி கூர்மையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சின்ன பிள்ளைங்க கதை மாதிரி எழுதினார். வேதாகம சத்தியங்கள் மிகவும் உயர்தரமானவைகள். அவைகளை கதை வடிவிலை எழுதி அதை அனைவரும் மறுக்க முடியாத அளவில் அந்த புஸ்தகம் ஆகிவிட்டது. ஆகவேதான் டால்ஸ்டாயின் கதைகள் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த பெரிய ஞானியினுடைய புத்தகம்தான். ஆளுமை பற்றியும் அதன் வளர்ச்சி பற்றியும் பருவத்தில் உச்சத்தில் இருக்கும் மாணவ மாணவியர்களுக்கு அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். இதை ஆலோசித்து தான், நான் ஒரு டால்ஸ்டாய் இல்லை, ஆனால் பிள்ளைகளையோ நம்முடைய சமுதாயத்தோ திருத்த வேண்டுமானால் சுமார் 3 வயதிலிருந்து 2 வயதிலிருந்து கூட வைத்துக்கொள்ளலாம், 3 வயதிலிருந்து 15 வயதுக்குள்ளே அந்த பிள்ளைகளுக்கு கதைகளோ, ஞானமோ, புத்தியோ, எந்த விதமான யுக்தியோ, பக்தியோ இவைகளை நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்களானால் அவர்கள் மன வளர்ச்சி அடைந்தவர்களாக, தங்களுடைய ஆளுமை திறமைகள் அனைத்தும் முற்போக்கிலே வரவும், அவர்கள் நிரம்பிய நாடு ஒரு மோட்சலோக நாடாக கூட இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். ஆளுமை வளர்த்து கொள்வது ஒரு கலை, அது ஓர் அறிவியல். ஆளுமையை வளர்ப்பது பற்றி அறியுமுன் ஆளுமை என்றால் என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு இங்கிலீஷிலேயே உடனே சொல்லிவிட்டேன். ஆளுமை என்ற வார்த்தை பெர்சோனா என்கிற லத்தீன் சொல்லிலிருந்து வருகிறது. பெர்சோனா என்ற முகமூடி, மாஸ்க் போட்டவர் தான் ஒரு பெர்சன். நம் நாட்டில் நடக்கும் நாடகங்கள், கதைகளி போன்றவைகளில் முகமூடி அணிந்து கொண்டு நடிகர்கள் வேடம் ஏற்று நடிப்பது வழக்கம். அதாவது மற்ற நடிகரிடமிருந்து தன்னை தனிப்படுத்தி அல்லது வேறுபடுத்தி காட்ட பயன்படுத்துவதே முகமூடி ஆகும். முகத்துக்கு முன்னாலே வைத்து கொண்ட முகம் ஒரு பெண் முகமாக இருக்குமானால் அது பெண் பேசுகிறாள் என்பதை காட்டும். ஆளுமை என்ற சொல் எடுக்கப்பட்டதற்கு காரணம் ஒரு மனிதனின் தனித்தன்மையை சுட்டி காட்டவே இந்த மனிதர்களின் சிறப்பு அம்சங்களாக மாறுகிறது. இதனுடைய வரையறைகள் என்ன? ஒரு மனிதர் தனது நடத்தையால் பிறரிடம் ஏற்படுத்தும் தனிப்பட்ட முத்திரையை ஆளுமை எனலாம். ஆளுமை என்பது ஒரு மனிதனின் தனிப்பட்ட எண்ணம், உணர்வு, நடத்தை ஆகியவற்றை உள்ளடக்கிய அடிப்படை பண்பு என்று கூறலாம்.
ஆளுமை என்பது என்றும் மாறாத தொடர்ந்து அவர் வெளிப்படுத்தும் தனிப்பட்ட குணாதிசயங்கள். வரையர்கள் தரும் விளக்கம் என்ன என்றால் தனித்தன்மை. உலகில் வேறு யாரும் பெற்றிராதபடி ஒருவருக்கு என்று உரிய தனிப்பட்ட குணங்கள் தான் தனித்துவம். அடிப்படை தன்மை என்ன என்றால் ஒரு மனிதனின் எண்ணம், உணர்வு, பழக்க வழக்கம் போன்றவை அவரின் அடிப்படை தன்மைகள் ஆகும். இவற்றில் ஒரு மனிதனின் தனித்துவத்தை பார்ப்பதில் ஆளுமை உள்ளது. தொடர்ந்து மாறாத பண்புகள். சில சமயங்களில் வெளிப்படும் சில பண்புகளை பற்றி மட்டுமல்ல, கருவறையிலிருந்து கல்லறை வரை ஒருவரிடம் தொடர்ந்து காணப்படும் தனி தன்மைகளை குறிக்கின்றன. அதாவது பிறப்பிலிருந்தே ஒருத்தருடைய குணம் உருவாகிறது என்று சொல்கிறார். நானும் அப்படித்தான். சில சமயம் 6 மாதத்திலேயே அந்த குழந்தை உருவாகும் பொழுது சுற்றுப்புற சூழ்நிலையை அது உணர்கிறது. அப்பா, உங்களுக்கு ஒரு சமயம் பேசியிருக்கிறேன், அப்பா ஆங்காரமாக கோபாரமாக அவர் 8 வயசு வயிற்றில் பிள்ளை இருக்கும் பொழுது மனைவியை அடித்து விட்டார். ஏதோ பேசலேன்னு அடித்து விட்டார். அப்புறம் அந்த பெண் நான் சந்திக்கும் போது 32 வயசு. அவளுக்கு ஆண்களை கண்டாலே பிடிக்காது. அவள் ஆண்களை பார்த்தால் அவர்களோடு எந்த நட்பு உறவு இல்லை. ஆனால் அவர் ஒரு பெரிய கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்டாக ஆஃபீஸராக வேலை செய்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த மாதிரி வேலையிலும் நல்லா செய்தார்கள். ஆனால் எந்த ஆண்களையும் தனக்கு சொந்தமாக நட்பு கொள்ளவில்லை. அப்புறம் ஒரு நாள் நான் சைக்காலஜி படித்த ஒரு கவுன்சிலர் என்று அறிந்து என்னிடத்தில் பேச வேண்டும் என்று வந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் சொன்னேன், உங்களுக்கு இந்த பயம், ஆண்களை பற்றி பயம் எப்படி இருந்திருக்கிறது, அது என்னை பற்றி உங்களுக்கு பயம் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். இல்லை, உங்களை பார்க்கும்போது எனக்கு ப்ளசண்ட்டாக இருக்குதுன்னு. அப்போது என் மேலே நீங்கள் காதல் கொள்ள முடியுமா, அப்படிப்பட்ட எண்ணம் வருதானே? அப்படி இல்லை, உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை, அப்பா மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன மாதிரி ஒருவர் வந்து உங்களிடத்தில் பேசினால் பிரியப்படுவீர்களா என்று. இல்லை, அதை நான் எடுத்துக்கொள்ளும் பக்குவத்தில் இருக்கிறது என்று சொன்னாள். அப்புறம் நான் அவர்களிடத்தில் விசாரித்து கேட்டபொழுது தான் கண்டுபிடித்தேன், அந்த வயிற்றிலிருந்தே ஆண்களை குறித்த ஆண் வாய்ஸ், அதாவது மேல் வாய்ஸ், இதே அந்த பெண்ணுக்கு ஒரு நடுக்கத்தை கொடுப்பதாக எனக்கு அவர்கள் சொன்னார்கள். அப்போ நான் சொன்னேன், உங்கள் அம்மாட்ட கேளுங்க, அம்மாவை நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது அப்பா அடித்தாரா என்று கேட்டேன். கேட்டதுக்கு அப்படி ஒன்று அப்பா என்னை ஒரு நாள் அடிக்கலையே என்று சொல்லிவிட்டார்கள். இப்போ 32 வருஷம் ஆச்சுல, மறந்து போச்சு. அப்புறம்தான் நான் சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் வயிற்றில் இருக்கும் பொழுது அப்பா கோபத்தோடு வந்தாரா, ஆங்காரமாக பேசினாரா, காரமாக பேசினாரா என்றெல்லாம் கேட்க சொல்லியிருந்தேன். அந்த கேள்வி அந்த பொண்ணு கேட்டபோது அம்மாள் மறுக்காமல் சொல்லிவிட்டாள், ஆமாம்மா, ஒரு சமயம் நடந்துச்சு, அது ஒன்றும் நான் பெருசாக எடுத்துக்கறல, ஆனால் இது மாதிரி நடந்திருக்கிறது உண்மைதான் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அதனாலே நீங்கள் ஆண்கள் மீது ஒரு டிஸ்டன்ஸ் வைத்துத்தான் பழகிறீர்கள். யூ ஆர் நாட் வெரி க்ளோஸ். ஜஸ்ட் லைக் ஒரு பாம்பு ஆடுதுன்னு வச்சுக்கலாம், அந்த பாம்பை பார்த்து பக்கத்தில் போக மாட்டோம். சில சமயம் அது பக்கத்தில் போகிறதுக்குரிய தைரியமே இருக்காது, அந்த மாதிரி என்று சொன்னேன். அதற்கு பிறகு அவர்கள் சில திறமையாகி மாற்றி அவர்களுக்கு கல்யாணம் நடந்தது என்று நான் அறியேன். ஆளுமையை பாதிக்கும் காரணிகள், அதாவது என்ன நடந்தது, பாரம்பரியம், தனது முன்னோர்களிடமிருந்து மரபு அணுக்கள் வழியாக தனது பிற்போக்கின் போதே ஒருவருக்கு கிடைத்த பண்புகள். எடுத்துக்காட்டாக ஒருவரது வெளிப்படையான பண்புகளான உயரம், நிறம், சத்தம், அவருடைய பாவனை, அத்துடன் சில உள்ளார்ந்த பண்புகள், இரக்கம், நீதி முதலியவை. இவை ஒரு மனிதனின் ஆளுமையை உருவாக்கின்றன. சூழல், அதாவது சுற்றுப்புற சூழ்நிலை, ஒரு மனிதனின் சூழல் அவரது ஆளுமையை பெரிதும் பாதிக்காது. தெய்வீக சூழலில் வளர்க்கப்பட்ட மனிதர் தெய்வீக ஆளுமையை பெற்றிருப்பதையும், கரடு முரடான சமுதாயத்தில் வளர்ந்த ஒரு மனிதனின் ஆளுமை மிருகத்தன்மையும் பிரதிபலிப்பதாக அமைவதாக காண்கிறோம். சுயமுயற்சி, சுற்றுச்சூழ்நிலையும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் தாண்டி தனது தனிப்பட்ட முயற்சியால் தனது ஆளுமையை மாற்றிக்கொள்ள முடியும் அல்லது ஆளுமையை வளர்ப்படுத்த முடியும். ஆளுமையின் முக்கியத்துவம். கல்வியின் முக்கிய நோக்கமே மனிதரின் ஆளுமை வளர்ச்சிக்கு உதவுவதாகும். ஆளுமை வளர்ச்சியின் அவசியத்தை உணர்த்துவதே கல்வியின் அடிப்படை என்கிறதே கிரேசன் கிரீக்.
ஆளுமை வளர்ச்சி அடையாத மனிதர் முழுமையான மனித வாழ்வு வாழ முடியாது என்பது ஒரு மேற்கோள். ஆளுமையின் உயர்வை அழகாக எடுத்துரைக்கிறது. அழகு பிறரது கவனத்தை ஈர்க்கிறது, ஆனால் ஆளுமையோ பிறரது இருதயத்தை கவர்கிறது. பூவுக்கு மனம் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் ஆளுமை மனிதருக்கு மிக அவசியம் என்கிறார் சார்ல்ஸ் ஸ்கோவெக். ஒரு மனிதரை உயர்த்துவதும் தாழ்த்துவதும், சாபத்திற்கு உள்ளாக்குவதும் ஆசீர்வாதம் உள்ளாக்குவதும் அவரது ஆளுமையே என்கிறார் பால் ஹாரிஸ். அதாவது சாபம் கூட நமக்கு வர்றதுன்னா நம்முடைய ஆளுமை அந்த மாதிரி ஒரு நிலவரமாக இருக்கும். சில பேர் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சில பெண்களை நீங்கள் பார்த்தார்கள் உங்களுக்கு வெறுப்பாகவே தெரியும். அது என்ன என்று தெரியாது. உங்களுடைய பர்சனாலிட்டி இஸ் நாட் அட்ராக்டட் டு த ஃபீமேல், அல்லது உங்களுடைய ஃபீமேல் பர்சனாலிட்டி டிஸ்டன்சஸ் மேல்ஸ் பர்சனாலிட்டி. ஆளுமை வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதர் மட்டுமே முழுமையான தன் செயல்திறனை உடைய மனிதராக திகழ முடியும். தன் செயல்திறனை முழுமையாக வெளிப்படுத்தி சமுதாயத்திற்கு பயனுள்ள காரியங்களை செய்வோரே ஆளுமை மிக்க மனிதராவார். ஆளுமை வளர்ச்சியை டெவலப் பண்ணிக்கொள்வது ரொம்ப ஞானமானது. நீங்கள் பிறவியிலே அப்படி ஆகாவிட்டால் இப்பொழுதே நீங்கள் கூட பழகிக்கொள்வதற்கு இந்த ட்ரைனிங் கிளாஸ்க்கு நீங்கள் வரலாம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்பது ஒரு தனி கலை. தன்னை அறிதல். உங்களை பற்றி அறியறது தெரியல. பதின்பருவத்தில் உள்ளோர் தன்னை பற்றிய சரியான அறிவை பெற்றவராய் திகழ வேண்டும். பதின்பருவம் என்பது இந்த பிறந்ததிலிருந்து ஒரு 15 வயது வரைக்கும், 15, 16 வரைக்கும், 17 வரை கூட வச்சுக்கலாம், 18 வரைக்கும் வச்சுக்கலாம், 19 வரை கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த 13, 15 தான் நல்லது ஆயிரும். தன்னை அறிதலே ஞானத்தின் தொடக்கம் என்றார் சாக்ரட்டிஸ். கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். தீட்டிய வாள்களும் திணவெடுத்த தோள்களும் போதாது வீரர்களே, சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்திப்பதினால்தான் ஒரு மனிதன் தீர்க்கமான ஆளுமை பெற்றுக்கொள்வான். ஒருவர் தன்னுடைய வெளிப்படையான பண்புகளை, உயரம், எடை, நிறம், தனக்கு பிடித்தவை, தனக்கு பிடிக்காதவை, தன் குறைகள், தன் நிறைகள், தன் திறமைகள், பொழுதுபோக்குகள் போன்றவைகளை பற்றி தெரிந்திருத்தல் அவசியம். இதற்கு தனியாய்த்தான் அமர்ந்து தன்னை பற்றி சிந்தித்து குறிப்புகளை எழுத வேண்டும். என்ன எழுத வேண்டும்? தன்னை ஏற்றுக்கொள்ளுதல். தன்னை பற்றிய சரியான மதிப்பு உள்ள மனிதரே உண்மையான ஆளுமை வளர்ச்சி காண முடியும் என்கிறார் கார்ல் ராஜர்ஸ். சைக்காலஜியில் ஒரு ஃபேமஸ் மேன், உளவியலார். ஒருவர் தன்னை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது தன்னை பற்றிய நேர்மை, உணர்வு கொள்வதும் அதன் அடிப்படையில் ஏற்படும் சுயமதிப்பும் ஆகும். இத்தகைய சுயமதிப்பு உள்ளவர்கள் மட்டுமே உயர்ந்த ஆளுமை வளர்ச்சி காண முடியும். எனவே 15 பருவத்தில் ஒருவர் தன்னை பற்றிய சரியான மதிப்பை வளர்ப்பதுடன் தன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்மை முதலில் மதிக்கவில்லை எனில் பிறர் நம்மை எவ்வாறு மதிக்க முடியும்? உங்களை நீங்களே மதிக்கணும். நடந்துக்கிறோம் அந்த மாதிரி. வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். இந்த 15 பருவத்தில் தன்னை முழுமையாக அறிய கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி தன் திறமைகளை அறிவது அவசியம். அதாவது புதிய எந்த ஒரு அனுபவத்திற்கும் தயாராக தன்னை உருவாக்கி கொள்வதற்கும் வெற்றி அடைந்தால் தன்னை பற்றி அறிவது சுலபம். ஆனால் தோல்வி அடையும் போது அதை அனுபவமாக்கி தன்னை பற்றி அதிகமாக அறியும் வாய்ப்பு ஆக்க வேண்டும். லட்சியம் அமைக்க வேண்டும். தனது ஆளுமையை சிறப்பாக வளர்க்க 15 பருவத்தில் தனக்கென ஒரு லட்சியம் அமைத்தல் அவசியம். அதை அடைய சிறப்பான செயல் திட்டம் தீட்ட வேண்டும். அதை தீவிரமாய் அடைவது பற்றி கனவு காண வேண்டும். அதை நிறைவேற்ற உழைத்திட வேண்டும். ஒருவர் தன்னிடம் எந்த செயல் ஒப்படைத்தாலும், தான் ஒரு செயலை எடுத்து செய்தாலும் அது தனது முழு கவனத்தை காட்டி தனது சிறப்பு அம்சங்களையும் தனித்தன்மைகளையும் வெளிப்படுத்தி உன்னதமாய் நிறைவேற்றுவது லட்சியத்தை அடைவதற்கு வெளிப்பாடு. இனிமையாய் நட்புறவு வளர்த்தல் வேண்டும்.
இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் அடிப்படையாக கைக்கொள்வீர்களானால் அவைகள் உங்களை வளர்ப்பதற்கு உதவி செஞ்சிடும். ஆளுமை வளர்ச்சியின் சிறந்த பண்பு உறவு வளர்த்தல், ரிலேஷன்ஷிப், எஸ்டாப்ளிஷிங் வித் யுவர் ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சகாக்களுடன் நல்ல உறவு வைத்துக்கொள்வது ஆளுமை வளர்ச்சிக்கு அவசியமானதாகும். நல்ல நண்பர்கள் தம் தனிப்பட்ட பண்புகளை எதிரொலிக்கும் கண்ணாடிகளாக திகழ்வார்கள். அத்துடன் வயதில் மூத்தவரிடமும் தன்னை விட வயதில் குறைந்தவரிடமும் பழகும் முறைகளை அறிதல் ஆளுமை வளர்ச்சியின் அடிப்படையாகும். ரொம்ப அவசியங்க. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நேர்மை சிந்தனை வளர்த்தல். நேர்மறை சிந்தனையிலே அன்றாட வாழ்வில் தோல்வியும் வெற்றியும் பகல் இரவு போல மாறி மாறி வரலாம்.